ஞானானந்தமயம் நிர்மலஸ்படிகாஹ்ருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மஹே. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் முதல்கண்ணின் வணக்கம். பெரும்பாலும் என்கிட்ட கேட்கும்போது எல்லா பேரும் பையன் சரியாக படிக்க மாட்டேங்கிறாரு, பொண்ணு சரியாக படிக்க மாட்டேங்குது, இந்த படிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இதுன்னா சொல்லுங்கள், என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், நான் ஐஏஎஸ் ஆகிறவங்களோ இல்லையோ ஓரளவுக்கு டிகிரியாவது படிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குதுன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த பதிவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த படிப்புங்கிறத பற்றி வரும்போது கல்விக்குன்னு ஒரு தகுதி உள்ளவங்க 2 கிரகம், ஒன்று புதன், அடுத்து குரு. இந்த 2 பேருந்தே அறிவு ஆற்றலை கொடுக்கக்கூடியவங்க. அப்போ மனசில் தங்கணும் அப்படின்னா அதுக்கு சந்திரன் தான். இப்போ மூளை பதிவுகளில் 2 விதமான பதிவு இருக்குது. ஒன்று இடது பக்கத்து மூளை பூராமே மெமரி பிரிண்ட், வலது பக்கத்து மூளை பூரா படங்கள், நிழல்கள், அந்த ஓவியம், இது மாதிரி அதாவது அசையக்கூடியது அனைத்துமே வலது பக்கத்து மூளை. இப்போ உங்கள் பேர் முருகன் அப்படின்னு சொன்னால் அந்த முருகன் உங்கள் முன்னாடி நிற்பார். அந்த நிற்கும்போது இவர் பேர் எதுன்னு தெரியலையே, இவர் ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்கேன் ஆனால் இவர் பேர் தெரியலையே அப்படின்னா அந்த பேர் இடது பக்கத்தில் இருக்கும். அப்போ அந்த 2 ஒரே நேரத்தில் அந்த நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான்கிற அந்த 3 சந்திச்சா தான் இவர் முருகன், வாங்க முருகா அப்படின்னு கேட்போம். ஏன் அப்படின்னா ஒரே நேரத்தில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அப்போ எலக்ட்ரான்னா என்ன? எதிர்வினை. நியூட்ரான்னா என்ன? நேர்வினை. அதாவது நியூட்ரான்ங்கிறது சமவினை, புரோட்டான்கிறது நேர்வினை. அப்போ இந்த புரோட்டான், நியூட்ரான் இந்த 3 சேர்ந்தா தான் நம்மளுடைய மூளைப்பதிவில் உடனே பதிவுக்கு வரும். அப்போ புத்தகத்தில் படிக்கிறது எல்லாமே இடது பக்கத்து மூளைக்கு போயிடும். இந்த புத்தகத்தில் படிக்காத விஷயங்கள் பூராமே இப்போ வகுப்பறையில் டீச்சர் கிளாஸ் எடுப்பாங்க. அப்போ ஒரு பாடத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை விரிவாக எடுத்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம பரீட்சையில் பேனாங்கிற அந்த எழுத்தை நம்ம வலது பக்கத்து மூலவே செயல்படுத்துது. அப்போ பேனாவில் எழுதும்போது நம்ம புத்தகத்தில் படித்த விஷயத்தை ஆசிரியர் சுருக்கியிருப்பாங்க. அதை நம்ம பரீட்சையில் பேனாவில் எழுதும்போது அந்த சுருக்கின விஷயம் கட 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 கடன்னு நமக்கு அப்படியே பேனாவில் எழுத்து வடிவமாக வரும். அப்போ படிப்பை காட்டிலும் ஆசிரியர் கொடுக்குற அந்த ஹிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒவ்வொருத்தரும் பரீட்சையில் தேர்ச்சி பெறுவதற்கு மிக முக்கியமானது. இப்போ இப்போ இன்னும் 2 மாதத்தில் தேர்வு வரப்போதே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பயம். நம்ம தேர்வில் எழுதிடுவோமா, நம்ம ஜெயிச்சிருவோமா, எப்படியாவது சமாளிச்சிருவோமா அப்படிங்கிற அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா போய் இப்போ அந்த கேள்வி தாளை வாங்கினோன்னே நம்மளை அறியாமலே நமக்கே வெறுத்துரும். எப்படா நம்ம இந்த பரீட்சை எழுதி முடிக்க போகிறோம், நம்ம ஒழுங்காகவே படிக்கலையே அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த தேர்வு நேரத்தில் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு உங்களை நல்லா ஆசிரியர்கள் நிறையா உங்களுக்கு விஷயங்களை கொடுக்க போகிறாங்க. அப்போ கொடுக்க போகிற நேரத்தில் அதை பூரா நீங்கள் எந்த கேள்வி வருங்கிற விஷயத்தை நீ எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த கேள்விகளை பூரா நீங்கள் அதுக்குண்டான பதில்களை பூரா ப்ரிப்பேர் பண்ணி வேகமாக நீங்கள் அதை உங்கள் மண்டையில் ஏற்றிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எடுத்த பாடத்தினுடைய கேள்வி உங்களுக்கு வரும்போது ஈஸியாக அதை உங்கள் பேனா எழுத ஆரம்பிச்சிடும். அப்போ பரீட்சையில் எழுதுகிறவங்க எல்லாருமே பாஸ் பண்ணுறதும் இல்லை, எல்லாருமே 100க்கு 100 மார்க் எடுக்கிறது இல்லை. ஏன் இந்த மார்க்கு குறைவாக எடுக்கிறோம், அது நம்ம முதல்ல தெரியணும். அப்போ படிப்பு அப்படின்னா 10ஆம் வகுப்பு வரை 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 2ஆம் இடம் தான் 10ஆம் வகுப்பு வரை 2ஆம் இடம். அதுக்கு மேலே +2 அந்த டிகிரி வரைக்கும் பறிக்கிறது 4ஆம் இடம். அப்போ அதுக்கு அடுத்து உயர்கல்விங்கிறது 5, 7, 9 இப்படி அடுத்தடுத்து ஒரு தொழிலில் என்ன தொழிலுக்கு இவர் போக போகிறாருங்கிறத 4ஆம் இடத்துல படிக்கக்கூடிய அந்த பாடத்தை வச்சு தான் அவர் என்ன தொழிலுக்கு போக முடியும், அவர் என்ன கல்வி படித்தா அவர் அந்த தொழிலுக்கு போவார் அப்படிங்கிற குறிக்கக்கூடிய 4ஆம் இட கல்வி தான். அப்போ 4ஆம் இட கல்வியை அந்த தகுதியை அவர் ஏற்படுத்திக்கிறணும். ஏன் +2ங்கிறது அவருடைய அடுத்த கட்ட தொழில் வாய்ப்புக்கும் அவர் வாழ்க்கையில் மேலும் படித்து முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் அங்கே தான் போகுது. அப்படி வரும்போது அந்த 4ஆம் இட கல்வி தான் அவர் வாழ்க்கையை தீர்மானிக்குது.
அப்போ அந்த 4ஆம் இடம் இவருக்கு சிறப்பாக இருந்தால் இவர் ரொம்ப சிறப்பாக +2 எழுதுவார், மேல் படிப்பு படிப்பார், அதை வச்சு தொழில் பண்ணுவார், அதை வச்சு தொழிலில் ஏதாவது ஒரு தொழிலில் வேலைக்கு போவார். வெளிநாடு வேலைங்கிறது 7ஆம் இடம் 12ஆம் இடம். அப்போ கூட்டு தொழில் பண்ணால் 7ஆம் இடம், 12ஆம் இடங்கள் வெளிநாட்டு வேலை. இது மாதிரி அந்த படிப்புக்கு தகுந்த வேலைகளை தேர்ந்தெடுக்கும்போது 7ஆம் இடத்து அதிபதி யாரோ அல்லது 12ஆம் இடத்துக்கு அதிபதி யாரோ அவரை வச்சு தான் அவர் வந்து எந்த வேலைக்கு போக போகிறாருங்கிறத தீர்மானிக்க முடியும். அப்போ கல்விங்கிறது 2ஆம் இடத்தை காட்டிலும் 4ஆம் இடமே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கல்வி. அப்போ அது மாதிரியான அந்த உயர்கல்விகளை அல்லது +2 படிக்கிறதுக்காக ஒரு தகுதி ஏற்படுத்திக்கிறோம்னா இன்றைக்கி +2வில் வந்து விஓ ஆகலாம், கிராம பொறுப்புகளுக்கு வரலாம், எல்லாத்துக்குமே இன்றைக்கி அத்தியாவசியமாக +2ங்கிறது வந்துடுச்சு. அப்போ அந்த +2ங்கிற அந்த கல்வியை வந்து நம்ம எப்படி வந்து மேலும் விருத்தி பண்ணிக்கிறது, அதை வந்து நம்ம எப்படி நம்ம இது பண்ணுறலாம், அப்போ என்ன செஞ்சால் நமக்கு இந்த கல்வி வந்து மேலும் மேலும் வரும், பரீட்சையில் இருக்கும்போது எனக்கு பயம் வரக்கூடாது, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த காலத்தில் பிட்டு அடித்தவங்களாம் பிடிச்சிட்டு போய் பரீட்சையில் விடாமல் கெடுத்துருவாங்க. அப்போ அது மாதிரி வாழ்க்கையை தோற்றுருவாங்க. இப்போ நம்ம வந்து பிட்டுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம், ஒரு சின்ன வேரை எடுத்துகிட்டு போக போகிறோம். அந்த வேரை மட்டும் பையில் வச்சுட்டு போனீங்கன்னா உங்கள் கல்வி என்ன, உங்கள் மூளையே வந்து வித்தியாசமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். என்ன வேலை செய்யும், நீங்கள் என்னென்னலாம் புத்தகத்தில் படிச்சுட்டு மறந்தீங்களோ அது பூரா அந்த பரீட்சை எழுதும்போது உங்களுக்கு நினைவில் உங்களுடைய வலது பக்கத்து மூளை எடுத்துகிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேனாவில் எழுத வச்சிடும். அதே மாதிரி உங்கள் வாத்தியார் டீச்சர் நடத்தும்போது என்ன கான்செப்டில் உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த குறிப்பிட்ட கேள்விகள் வரும், இந்த கேள்வியை மட்டும் படிங்க நீங்கள் பரீட்சையில் பாஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா, அந்த கின்ஸை பூரா நீங்கள் திருப்பி திருப்பி படித்து மனசில் பதிய வச்சுருவீங்க. இதுக்கு ஒரு சின்ன ஆயுதம், பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் கண்ணு முன்னாடி பார்க்குறது தான் அந்த வேறு. இதுக்காக நீங்கள் போய் நாட்டு மருந்து கடையில் வாங்க வேண்டாம், உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே அந்த வேர் இருக்கும், அந்த வேரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்கள் பையில் வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து அறிவியல் பாடத்தில் நான் பரீட்சை எழுத போகிறேன் அப்படின்னா நாளே அறிவியல் பாட புத்தகத்துக்குள்ளே அந்த வேரை வச்சுட்டுங்க. அடுத்த நாள் போகும்போது காலையில் எழுந்திரிச்சு அதை படிச்சுட்டு போங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன அந்த அறிவியல் பாடத்தில் கேள்வி வருதோ அந்த கேள்விக்குள்ள பதில்களும் உங்களுக்கு இயற்கையாக வந்துடும். அதே மாதிரி இன்றைக்கி கணக்கு பரீட்சை அப்படின்னா அதுக்காக மொத்தமாக படிக்காமலே போயிட்டு நான் அந்த வேரை வச்சுட்டு போகிறேன் எல்லாத்தையும் எழுதிடுவேன்னு அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து படிக்கணும். ஏன் படிக்கணும்னா அந்த படிக்கிற விஷயத்தை வச்சு தான் நீங்கள் எழுத போகிறீங்க. நீங்கள் பாஸ் ஆகணும்னா உங்களுக்கு கொடுத்த பாடத்தில் இப்போ வந்து நான் வந்து 100 வரி எழுத முடியும் அப்படின்னு உங்களுக்கு சக்தி இருந்தால் நீங்கள் ஒரு 50 வரியாக எழுதலாம். அப்போ 50 வரி எழுதும்போது அதை பார்க்குற மார்க்கு போடுறவங்க ஓரளவுக்கு உங்களுக்கு 10 மார்க்கு போடணுன்னா ஒரு 8 மார்க்காவது போடுவாங்க. அப்போ நம்ம படிக்காமலே போய் நான் பரீட்சையில் பாஸ் பண்ணணும்னு யாரும் நினைக்கக்கூடாது. படிக்கணும், ஆனால் படிக்கக்கூடிய விஷயத்தை அங்கே போய் மறந்துடாமல் இருக்கிறதுக்காகத்தான் நான் இந்த வேரை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த வேர் வந்து வேறு ஒன்றும் இல்லை, நாயுருவின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாயுருவி வந்து சாதாரணமாக வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வீட்டு முன்னாடி இருக்கும். அதாவது புல் மாதிரி நம்ம துணிமணிலே ஒட்டும். அப்படி ஒட்டக்கூடிய அந்த அதுக்கு பேர் தான் நாயுருவி. இது வந்து பச்சை நிறத்தில் இருக்க நாயுருவி இருக்குது, சிகப்பு நிறத்தில் இருக்க நாயுருவி இருக்குது. இந்த பச்சை நிறத்தில் உள்ள நாயுருவியை இப்போ நம்ம படிக்கக்கூடியவங்க எடுத்து அதில் வந்து வடக்க பக்கமாக போகக்கூடிய வேரை மட்டும், மற்ற வேரை பிடுங்கக்கூடாது. அந்த வடக்கு பக்கமாக போகக்கூடிய வேரை மட்டும் பிடுங்கி அதை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து பேப்பர்லேயோ அல்லது புத்தகத்துலேயோ நீங்கள் வச்சுட்டு எப்பயுமே வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அறிவாற்றல் மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும். அதே மாதிரி சரஸ்வதியினுடைய மந்திரம் இருக்குது, மகாதேவியச வித்மகே விரிஞ்சி பத்னீச தீமிகி தன்னோ வாணி பிரசோதயாத். மகாதேவிச வித்மகி விரிஞ்சி பத்னீச தீமிகி தன்னோ வாணி பிரசோதயாத். இது வந்து சரஸ்வதியினுடைய எளிமையான மந்திரம். இப்போ நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும்போது சொன்னேன், அது வந்து ஹயக்கிரீவ மந்திரம். அந்த ஹயக்கிரீவ மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது ஹயக்கிரீவர் தான் சரஸ்வதியினுடைய குருநாதர். அப்போ அவர் எடுத்து சொல்லும்போது அந்த இடத்துல வந்து அவருக்கு அந்த அறிவாற்றல் வந்து இயற்கையாக வந்துடும். ஒன்றுமே இல்லைனாலும் நம்மளுடைய இந்த சின்முத்திரைன்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரையை
நீங்கள் தினம் ஒரு அரை மணி நேரம் பண்ணினீங்கன்னா உங்களுடைய மூளையில் தேவையற்ற விஷயங்கள் எல்லாமே வெளியேறி படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தும். இந்த மாதிரி சின்முத்திரையை போட்டுக்குங்க. சின்முத்திரையை போட்டு ரொம்ப அருமையாக நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னால் அந்த ஞானானந்தமயம்னு சொல்லக்கூடிய அந்த ஐக்கிரிய மந்திரமும் சொல்லலாம். இப்போ நான் சொன்ன அந்த சரஸ்வதி மந்திரத்தையும் சொல்லலாம். இந்த ரெண்டையும் சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் 100க்கு 100% தேர்வில் வெற்றி அடைவீங்க. இதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் பின்னாடி ஒரு வீடியோ போடுறேன். இப்போ என் பையன் +2 படிச்சிட்டாரு, அடுத்து என்ன இவர் படிக்கலாம், இவருக்கு என்ன படித்தா இவருக்கு சரியாக வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொரு கல்விக்கு தகுந்த மாதிரி அவங்க ஐடி படிக்கலாமா, அல்லது பாலிடெக்னிக் படிக்கலாமா, அல்லது டாக்டருக்கு போகலாமா, அல்லது ஆசிரியர் பணி பார்க்கலாமா, அல்லது ஐஏஎஸ்ஸாக போகலாமா, அல்லது காவல்துறைக்கு போகலாமான்னு ஒவ்வொரு கிரகங்களை பற்றியும் உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக நான் பின்னாடி உங்களுக்கு போடுறேன். இப்போ இப்போ முதல்ல படிப்புக்கு இப்போ அத்தியாவசியமாக குறுகிய காலத்தை தேர்வு வர்றதுனால இந்த தேர்வுக்குள்ளே அவங்க அந்த ஏதாவது நம்ம இந்த பரீட்சையில் நம்ம எழுதி பாஸ் பண்ணணுமேங்கிற அந்த இதுக்காக இந்த சமீப காலத்தில் பயன்படணுங்கிறக்காக இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். உங்கள் பிள்ளை நல்லா படித்து 100 மார்க் வாங்கி அவர் சார் சொன்னார், நல்ல முறையில் படித்தோம், நல்ல முறையில் வழிபாடு பண்ணோம், எங்களுக்கு நல்ல முறையில் என் பிள்ளை படித்து பாஸ் பண்ணிட்டாருங்கிற அந்த ஒரு நல்ல செய்தியை கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி மற்றவங்களுக்கும் கல்வியில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்களை போய் அவங்களுக்கு சேர்த்துருங்க. நாயுருவியை மறந்துடாதீங்க, எல்லோரும் வச்சுக்குங்க. சிவப்பு நாயுருவி பணத்துக்குள்ளது, அதுவும் வைக்கலாம், தப்பு கிடையாது. அறிவையும் கொடுக்கும், பணத்தையும் கொடுக்கும், அறிவாற்றலையும் கொடுக்கும். அதனால் இதை எல்லோரும் தவறாமல் செயல்பாட்டுக்கு கொண்டு நல்ல முறையில் இங்கே பயன்படுத்துவீங்கிற நம்பிக்கையில் உங்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.